எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வளரும் வரை காத்திருந்து வெட்டி குப்பையில் வீசப்படும் நகமென எதிர்பார்ப்புகள். விரலை தாண்டி வளர்ந்தது தவறா அல்லது நகமாக வளர்ந்தது தவறா என்ற கேள்வியுடன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எதிர்பார்ப்புகள் இல்லாத போதுதான் ஏமாற்றம் இல்லாமல் நகரும் வாழ்க்கை என்று தெரியும் மனதிற்கு. ஆனால் அதை தவிர்க்கும் மனம்தான் இங்கில்லை. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. காரணமே இல்லாமல் காரணமானவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில்தான் முடிகிறது. நீங்கள் தவறு செய்ய தயாராகாவிடில் உங்களால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது. நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ, அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்கு வந்தால் தெரிவதில்லை. இருட்டிலேயே வந்தால் கண் நன்றாக தெரிகிறது. துன்பத்திலேயே வாழ்ந்தவனுக்குத்தான் அறிவு பல வகையிலும் வேலை செய்கிறது. தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் மனிதன் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பின் அருவருப்புடன் பார்ப்பான். எதுவாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்தே மதிப்பும் மரியாதையும். எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதை தொடங்குகிறது. உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும். சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் கூட. ஜெயிக்கின்ற பக்கம் நிற்பவன் வீரன் அல்ல, தான் நிற்கின்ற பக்கத்தை ஜெயிக்க வைப்பவன்தான் வீரன். நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது. விதி வலியது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். கடலளவு பிரச்சனை வந்தாலும் மன தைரியத்துடன் பிரச்சனையை எதிர்கொள்ளலாம். துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். துணி உள்ளவருக்கு வழியற்ற 4 சுவர்களுக்கு இடையிலும் வழிகள் பிறக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும். அதை அடைவதற்கான தைரியம் இருந்தால். உனது பிரச்சனைகளை மற்றொரு முறை நன்றாக பார். நீ ஆழமாக பார்க்க பார்க்க அவை சிறியதாக தெரியும். மகிழ்ச்சி என்ன பதவியில் இருக்கிறோம் என்பதில் அல்ல, அல்லது எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்தோ அல்ல, நாம் என்ன சிந்தனை செய்கின்றோம் என்பதை மட்டும் பொறுத்து இருக்கிறது. நினைக்கிறது எல்லாம் நடப்பது இல்லை, ஆனால் நடந்துருமோன்னு பயப்படுறது மட்டும் கரெக்டா நடந்துரும். இதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக இருக்காது. தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. நீ இறந்த பிறகு தகுதி உள்ளவன் கை கட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான். யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டே இருக்கிறாய். சவால்கள்தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகின்றன. அவற்றை கடந்து செல்வதே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிறது. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதை. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதை இறைவன் பார்த்து கொள்வான். வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நீ மேலே உயரும் போது நீ யார் என்று உன் நண்பர்கள் அறிவார்கள். ஆனால் நீ கீழே போகும்போதுதான் உன் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீ அறிய முடியும். பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றிற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று.
எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை எப்போது நீ தேடி செல்கிறாயோ அப்போதுதான் கவலை இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் மனசு இருக்காது. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. உன் தேவை எது என்று நீ உணராத வரை உன் கையில் கிடைப்பது எல்லாம் குப்பையே. உன் கையில் கிடைத்ததை உனக்கானதாக மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. இந்த உலகில் 100% நல்லவன் கெட்டவன் என எவரும் இல்லை. இங்கு ஒருவர் எதிர்கொள்ளும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையே அவரை நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் சித்தரிக்கிறது. எதையாவது செய்வது, எதையாவது நேசிப்பது, எதையாவது நம்புவது, இவைதான் வாழ்வில் சந்தோஷத்திற்கான அடிப்படை தேவைகள். வாழ்வில் நன்றாக பயணிக்க பல்லக்கு தேவையில்லை. நம் இன்பத்தை இரட்டிப்பாக்கவும் துன்பத்தை பங்கிடவும் உற்றவர்கள் இருந்தால் போதும். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் ஆகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. நீங்கள் எடுக்கும் செயல்களின் மூலம்தான் உங்கள் சொந்த விதியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். இந்த உலகில் யாரால் நன்மை கிடைத்ததோ அவர்களை விட அந்த நன்மைக்கு அருகில் இருப்பவர்களுக்குத்தான் அதிக மரியாதை கிடைக்கும். ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்று அர்த்தம். மனதில் பழிவாங்கும் எண்ணம் நமக்கு நல்லது செய்யாது. நமக்கு பாதிப்புகள் வந்திருக்கலாம். அதை மனதில் வைத்து கஷ்டப்படுவதை விட மறப்பதே நல்லது. மன்னிப்போம், மறப்போம். காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். மாற்றத்திற்கு எப்போதும் தயாராக இருங்கள். ஆனால் அதில் உங்கள் மதிப்பு வாய்ந்தவற்றை இழக்கும்படி விட்டு விடாதீர்கள். வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும். விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது. முன்வைத்த காலை பின் வைக்காதே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவு எடுக்கிறோமோ அப்போதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. முயற்சி திருவினையாக்கும்.